சிறை சிறை படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, இது ஒரு என்ன சொல்றது, ஒரு நேர்மையான போலீஸ், ஒரு நல்ல ஒரு காதல், உண்மையான ஒரு காதல். இதுதான் படத்துடைய கண்டென்ட். இதை கொண்டு போன விதம் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சினிமா. இதுக்குள்ள ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மதமும் இருக்குது, இந்து மதமும் இருக்குது. இதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் இந்த லவ் எப்படி சேருது அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை தாண்டி வில்லன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா, ஒரு ராவான வில்லன் எப்படி இருப்பான், ஒரு வில்லேஜ்ல தான் இருக்கிறாப்புல. ஆனா எப்பயுமே அவருக்குன்னு ஒரு வெறி ஒண்ணு உள்ள இருக்கும். நம்ம இனம் வேற அப்படின்னு சொல்லி ஒரு வெறி ஒண்ணு இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் விக்ரமரோட ஆக்டிங், ஸோ இது வரைக்கும் அவர் வந்த படங்கள்ல இது வந்து டானாக்காரன் எடுத்த அந்த ஸ்கிரீன் பிளே தான். ஸோ அதை தாண்டி இந்த படம், இதுலயும் அதே ஒரு போலீஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒரு நேர்மையான போலீஸ்னா எப்படி இருப்பான். ஸோ எந்த இடத்துலயுமே தன்னை வந்து ஒரு பதவியில இருக்கும் அப்படி கர்வத்தை காட்டிக்காம, நம்மளால யாருக்காவது உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற ஒரு போலீஸ். அவருடைய கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் படத்துல பாத்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப அழகா இருந்தது. படத்துக்கு ரொம்ப பலமே மியூசிக் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஹீரோவுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. மைனா படம் பாக்குற ஒரு ஃபீல் ஒரு 2 இடத்துல வந்துட்டு போகும். ஏன்னா அவருடைய ஃபேஸ்க்கு வைக்கிற ஃப்ரேம் எல்லாம் அப்படிதான் தெரியும் நமக்கு, யுதார்த்த மாதிரியே தெரியும். அது நல்லா இருந்தது. ஹீரோனியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. லவ்னா எல்லாம் நம்ம ஜாலியா கையை பிடிச்சிட்டு ஓடுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இந்த லவ் கிடையாது. இது அதையும் தாண்டி ரொம்ப ஒரு எமோஷனலான கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு லவ்வா இருந்தது. மதம் சார்ந்த படம் எல்லாம் வராது. ஒரே ஒரு இடத்துல மதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கான விளக்கமும் படத்திலே சொல்லியிருப்பாங்க. மதத்தை தாண்டி மனிதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, ஒண்ணும் கிடையாது. மதம்னா மதத்தை வச்சு நம்ம வேற ஏதாவது திசை திருப்புறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருடைய பேர் இருக்கும் அந்த மாதிரி, முஸ்லீமுடைய பேர் வச்சிருப்பாரு. அதனால எல்லா முஸ்லீமும் கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருப்பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய். ஸோ அதுக்கான விளக்கம் அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதை நம்ம வந்து ஸ்கிரீன்ல ஃபீல் பண்ணா மட்டும்தான் நம்மளால உணர முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பே ரொம்ப பலமா இருந்தது இந்த படத்துக்கு.